காலையிலே எல்லோரும் தடல்னு ரெடி ஆனதுனால ட்ராவல் வீடியோ எடுக்க முடியல. கல்யாணத்துக்காக நாங்கள் நேராக சர்ச்சுக்கு வந்துட்டோம். வரும் நாட்களே ஆவிக்குரிய நிலையில் மனைவி புருஷனாக நன்றாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நான் கவனிச்ச சங்கீதம் அவர் சொன்னோட புருஷனார் வேதத்தை திருப்பினார். அந்த வேதத்திற்கு சப்போர்ட்டாக அவளும் கை கொடுத்து அதை ரெண்டு சேர்ந்து வாசித்ததை நான் கவனித்தேன். இந்த நிலைப்பாடு என்றைக்கும் இருக்கணும். முதலாளியுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆகவே உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல துணை உலகத்தின் தேவன் நம்மை கூட்டி விடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். திருமணம் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. ஆண்டவராகிய தேவன் விவாகத்தை அவரே படைத்தார்கள். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் எல்லா சூழ்நிலைமைகளும் உம்மை நேசிப்பேன். அக்கினி ஜுவாலைக்கு கண்கள் உள்ளன. வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளும் அவளை நேசித்து கனம் பண்ணி போஷித்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து ஒரு உத்தம புருஷனாய் வாழ விரும்புகிறார். உன்னுடைய சமீபம் இருக்கிற தினேஷ் என்கிற இவரை உன்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? சுகத்திலும் துக்கத்திலும் நன்மை தீமை உயர்வு தாழ்வு வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நேசித்து கீழ்ப்படிந்து கனம் பண்ணி உண்மையான மனைவியாக வாழ விரும்புகிறீங்களா? இந்த ஸ்திரீயை புருஷனுக்கு கைபிடித்து கொடுக்கிற நபர். அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அவங்க தான் வந்து 2 பேர்த்தையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்சார். அதுக்கப்புறம் பைபிள் மாற்ற வேண்டியது மாற்றிட்டு தாலியும் கட்டிட்டாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஊர் பசங்களோட வேலையே ஆரம்பிச்சிது. என்னோடய சகோதரன் ஆனதுனால வீடியோ தெளிவாக முழுசாக எடுக்க முடியலை. ஆனாலும் முடிஞ்சது வரைக்கும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் முடித்ததுமே கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். மேரேஜ் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, போகிற வழியிலேயே வண்டியை மறைச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஊர் பசங்களோட ரகலை அப்போ தான் புரிஞ்சுது. அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி எல்லாம் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வழி மறைக்கும் போதே தெரியும் ஏதோ குதர்க்கம் இருக்குன்னு. அங்கேருந்து அவங்க டெக்கரேட் பண்ண வண்டியில் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் உட்கார வச்சு அங்கேருந்து ஊர்வலமாக வீடு வரைக்கும் வர வச்சுட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கான வழி நெருங்கினதும் நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு ஆட வச்சுட்டாங்கப்பா. பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது ஸ்டெப்பு போடுறதுன்னு சொல்லி அவங்கள ஒரு வழி பண்ண விடவே இல்லை. இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது இந்த கட்டுப்பிடித்தால் எப்போ இருக்கணும்.
கடைசியில் வீட்டுக்குள்ளே வந்த பின்ன பாலும் பழமும் கைகளிலேந்தி சாப்பிட வச்சு வைக்காமல் விடமாட்டாங்களே. கேமராமேன் அப்படி இப்படி அப்படி கொடுங்க இப்படி கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக எடுத்து கிளிகளையும் கிழிச்சு விட்டுட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பாலும் பழம் எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு பின்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு உடனே ரெடி ஆகிட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வர்றதுக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டைம் ஆனதுனால வேகமாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. அதுவும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. ஓகே, என்னோடய பிரதர் மேரேஜ் இப்படி தான் போச்சுது. இது நிறைய பேர்த்துக்கு வர முடியலை. ஓகே, பரவாயில்ல. ஆனாலும் வீடியோவில் பார்த்தே நீங்கள் வாழ்த்துங்க. இதுதான் அண்ணாவோட மேரேஜ் வீடியோ. பாய்.